டிப்ஸ் நம்பர் 1ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதோட ஸ்டிக்கர்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிட்டு நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கத்தியை நல்லா ஹீட் பண்ணிட்டு டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லைன்ஸ் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு கீழே இருக்கக்கூடிய அந்த லைன்ஸோட எண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் சிசர் வச்சு ஒரே ஒரு கட் மட்டும் போட்டு விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த மாதிரி அந்த லைன்ஸ் உடைய இந்த எண்ட்ல இருந்து இன்னொரு லைன் இருக்குங்களா, அந்த லைனுடைய ஒரு எண்டு வரும் நம்ம கட் பண்ணி விடணுங்க. இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஹோல்ஸ் வந்து நீங்கள் ஹேங் பண்ணுறதுக்காக போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு முடிச்ச பிறகு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஆர்கனைசரை நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கலரில் பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து கிரீன் கலர், இன்னொன்று வந்து ரெட் கலர். அந்த 2 பெயிண்ட்டுமே யூஸ் பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம் இந்த ஆர்கனைசரை. பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு 2 லேயரா வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு போர்ஷன் கிடைக்கும். வெயிட்டாகவும் கீழே வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோகனட் ஆயில் பாட்டில் வச்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் இந்த மாதிரி சீப்லாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைனா இது வந்து ஒரு ஃப்ளவர் வேஸாக கூட நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம்.